தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு பல வருடங்கள் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்மளே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். நான் பினான்சியலா சுதந்திரமா இருக்கேனா? ஒரு மாதம் வேலைக்கு போகல அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பென்ஸை என்னால மேனேஜ் பண்ண முடியுமா? என்னோட ரெகுலர் இன்கம் நின்றுச்சு அப்படின்னா என்கிட்ட பேக்கப் இருக்கா? என்னுடைய ஃபியூச்சர் கோல்ஸுக்கு தேவையான வெல்த்தை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேனா? இந்த கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொரு விதமான சுதந்திரம் தேவை. அதுதான் பினான்சியல் ஃப்ரீடம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோல பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன, அதை அடைய நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எந்த வயதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பினான்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்லயும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வேலை செய்யாம இருக்கிறது தான் பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை வெறும் பணத்திற்காக மட்டுமே செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லாம இருக்கிறது தான் பினான்சியல் ஃப்ரீடம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 50,000 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த 50,000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு மாதமும் கட்டாயம் வேலை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னும் உங்க ஆக்டிவ் இன்கம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. ஆனா இதுவே இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ் இன்கம், ரெண்டல் இன்கம் இல்ல மற்ற அசெட்ஸ்ல இருந்து உங்களோட எக்ஸ்பென்ஸுக்கு தேவையான இன்கம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பினான்சியல் ஃப்ரீடம் பக்கத்திட்ட வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நான் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பணத்திற்காக மட்டும் நான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பினான்சியல் ஃப்ரீடம். நீங்களும் பினான்சியல் ஃப்ரீடமா ஆகணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1 பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்க தெரிஞ்சுக்கங்க. பினான்சியல் ஃப்ரீடமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, எக்ஸ்பென்ஸ் அவேர்னஸ். உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு உண்மையில எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கறத முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ், ரெண்ட் இல்லனா இஎம்ஐ, ஃபுட், டிராவல், இன்சூரன்ஸ், சில்ட்ரன்ஸ் எக்ஸ்பென்ஸ், பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 50,000 அப்படின்னு வச்சுப்போம். அப்ப ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு வரும்? 50,000 இன்டு மல்டிப்ளை 12 போட்டோம் அப்படின்னா 6 லட்சம் ரூபாய் ஆகும். பினான்சியல் ஃப்ரீடம் பிளான் பண்ணுவதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த நம்பர் தான். உங்களோட இன்கம் எவ்வளவு அப்படிங்கறத மட்டும் நீங்க ட்ராக் பண்ணாதீங்க. உங்க லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண எவ்வளவு தேவை அப்படிங்கறதை ட்ராக் பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸ்பென்ஸ். பிகாஸ் இந்த நம்பர் நமக்கு தெரிஞ்சாதான் ஃபியூச்சர்ல நம்மளோட ஒரு மந்த்தை ரன் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவை அப்படிங்கறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸ்டெப் 2 எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பினான்சியல் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதற்கு முக்கியமான ஒன்று தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ நீங்க ஜாப் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்க வேலை இல்லாம போயிட்டீங்க, அதாவது ஜாப் லாஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணணும் இல்லையா? அதுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும். இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது, இல்ல அன்எக்ஸ்பெக்டடா ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் வருது, இல்ல வேற ஏதாவது பினான்சியல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா உடனடியா ஷேர்ஸ் இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லாஸ்ல செல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. அதற்காக பொதுவா குறைந்தது சில மாதங்களுக்கான எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு உங்களுடைய மந்த்லி எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வச்சுப்போம். சுமார் 6 மாத காலம். பொதுவா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எல்லாருமே 6 மாதம் வச்சுப்பாங்க. சோ 6 மாதத்துக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் வரும். உங்களோட இன்கம் ஸ்டெபிலிட்டி மற்றும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து இது அதிகமாகவும் நீங்க வச்சுக்கலாம். இந்த மணியோட மெயின் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன் கிடையாது, சேஃப்டி பிளஸ் லிக்விடிட்டி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 லட்சம் ரூபாவை உங்களோட பேங்க்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெப் 3 பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. நம்ம வெல்த் கிரியேட் பண்றது மட்டும் நம்ம பினான்சியல் பிளானிங் வந்து கிடையாது. நம்ம கிரியேட் பண்ண வெல்த்தை ப்ரொடக்ட் பண்ணுவதும் பினான்சியல் பிளானிங் தான். சோ அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செலவு பாத்தீங்கன்னா நம்மளோட பல வருட சேவிங்ஸை வந்து பாதிச்சிடும். அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கங்க. உங்களுடைய இன்கம் நம்பி உங்களோட ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா, டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸை வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்டா பார்க்காம ரிஸ்க் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து நீங்க பாருங்க. ஸ்டெப் 4 ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் அதிக இன்ட்ரெஸ்ட் டெப்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா வெல்த் கிரியேஷன் வந்து ஸ்லோ ஆகலாம். கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங், பர்சனல் லோன் இந்த மாதிரியான லயபிலிட்டிஸ்க்கு பீரியாரிட்டி கொடுத்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே நேரத்தில் எல்லா லோனும் பேட் லோன் அப்படின்னு
அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா உங்க கேஷ் ஃப்ளோவை பாதிக்கிற மாதிரி எக்ஸ்பென்சிவ் டெப்ட் இருந்து அதை இக்னோர் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் செய்யறது சரியான ஃபினான்ஷியல் பிளானிங் கிடையாது. ஸோ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுங்க. கடன் இல்லை அப்படின்னா ஃப்ரீயா விடுங்க. ஸ்டெப் 5, இன்கம் வந்ததும் சேவ் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நிறைய பேரோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, இன்கம் வரும், செலவு போக மீதம் உள்ள அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எல்லா செலவையும் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அதற்கு பதிலா ஒரு டிசிப்ளின்டு அப்ரோச்சை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட இன்கம் வந்தோனையும் பிளானடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, மீதம் உள்ள அமௌண்ட்டை நீங்க செலவு பண்ணுங்க. சேலரி இல்லனா பிசினஸ் இன்கம் வந்ததும் உங்களோட ஃபைனான்சியல் கோலுக்கு ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் அமௌண்ட்டை அலோகேட் பண்ணுங்க. அதன் பிறகு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணுங்க. இதுதான் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு முக்கியமான ஹேபிட். ஸ்டெப் 6, லாங் டர்ம் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஓவர் நைட்ல நமக்கு கிடைக்காது. இதற்கு 2 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்னு டைம், இன்னொன்னு கன்சிஸ்டன்சி. உங்களோட கோல், ரிஸ்க் கெப்பாசிட்டி, டைம் ஹரிசான் இதெல்லாம் பொறுத்து டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு நிறைய பேர் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போன்ற மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. ஆனா முக்கியமான விஷயம், ரிட்டர்னை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ரிஸ்க் என்ன, டைம் ஹரிசான் என்ன, கோல் என்ன, அசெட் அலோகேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. லாங் டர்ம் இன்வெஸ்டிங்ல இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் டைம். காம்பவுண்டிங்க்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு சிம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் நான் சொல்றேன். ஒருத்தர் மாதம் 10,000 தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். வருஷத்துக்கு 12% கிடைக்குது அப்படின்னா 20 வருடத்துல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா 24 லட்சம். ஆனா அக்குமுலேட்டட் கார்பஸ் பாத்தீங்கன்னா சுமார் 1 கோடி அளவிற்கு வந்திருக்கும். இதுவே 30 வருடம் அவர் கண்டினியூ பண்றாரு அப்படின்னா சுமார் 3.5 கோடி அளவிற்கு அவருக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். காம்பவுண்டிங்க்கு அதிகமா தேவைப்படுறது பெரிய அமௌண்ட் மட்டும் கிடையாது, டைம் தான். அதனால இயர்லியாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க 20ஸ்ல இருந்தாலும் சரி, 30ஸ்ல இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 7, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வருடமும் உங்களோட சேலரி இல்லனா பிசினஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா பொதுவா என்ன நடக்கும், இன்கம் இன்க்ரீஸ் ஆனதும் கார் அப்கிரேட் பண்றது, போன் அப்கிரேட் பண்றது, லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு வருடத்திற்கு 5% இல்லனா 10% இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா லாங் டர்ம் கார்பஸ்ல அது ஒரு மீனிங்ஃபுல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். ஸ்டெப் 8, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பரை கண்டுபிடிங்க. இதுதான் முக்கியமான கொஸ்டின். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு எனக்கு எவ்வளவு கார்பஸ் வேணும் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்கும் ஒரே நம்பர் கிடையாது. ஒருத்தருக்கு 1 கோடி போதுமானதா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 5 கோடி தேவைப்படலாம், வேற ஒருத்தருக்கு 10 கோடி கூட தேவைப்படலாம். அது உங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபியூச்சர் கோல்ஸ், இன்ஃப்ளேஷன், ஹெல்த் கேர் எக்ஸ்பென்ஸ், ரிட்டையர்மெண்ட் டியூரேஷன், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து தான். அதனால சோசியல் மீடியால இன்னொருவர் சொல்ற ஒரு நம்பரை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பரை கால்குலேட் பண்ணுங்க. இப்போ உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பெரிய ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்னெசரி ட்ரேடிங், ஹை லீவரேஜ், F&O, அன்னோன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், கேரண்டட் ஹை ரிட்டர்ன் கிளைம்ஸ், இதுலலாம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசையில உங்களோட கேபிட்டலை அன்னெசரி ரிஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிண்ட் கிடையாது, அது ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஒரு பெரிய அமௌண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன அமௌண்ட், உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கா, 500 ரூபாய் இருக்கா, இல்ல 1000 ரூபாய் இருக்கா, ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ஸா பண்ணுங்க. SIP
எஸ்ஐபி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜர்னியோட டே 1 இந்த நாளா இருக்கட்டும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை அப்படின்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே ஒரு 3 மினிட்ஸ்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் இருந்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதனால ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.